அறிஞர் குணா என்று தமிழர்களிடையே விழிக்கப்பெறும் குணசீலன் சாமுவேல் அவர்கள் தமிழர் வரலாற்று வரிசையில் ஆகச் சிறந்த ஆளுமை ஆவார். பள்ளி கல்லூரி பருவத்தில் பொதுவுடைமை அரசியலில் ஈர்க்கப்பட்டு எண்ணற்ற மக்கள் உரிமை போராட்டங்களை முன்னெடுத்த போராளி ஆவார். 1964 பெங்களூர் கிளையான இந்திய தலைமை ரிசர்வ் பேங்க் தலைமை எழுத்தாளராக பணியாற்றி தொழிற்சங்க போராட்டங்களின் விளைவால் தன் வேலையை இழந்தவர். சிபிஎம் கட்சியில் செயல் வீரராக பங்காற்றிய குணா அவர்கள் 1968 சிபிஎம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். 1967 மிசா சட்டத்தின் கீழ் கைது. 1996 தடா சட்டத்தின் கீழ் கைது. 2002 வீரப்பன் ஆதரவாளர் என்று கைது. 2003 வெடிகுண்டு வழக்கை புனைந்து கர்நாடகத்தில் சிறை. இப்படி எண்ணற்ற சிறைகளில் பொய் வழக்குகள் புனைவுகளினால் அறிஞர் குணா அடைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்தபோது மார்க்சிய இயங்கியல், சாதியத்தின் தோற்றம், தமிழர் மெய்யியல் என்று தமிழ் தேசியத்திற்கு திசை காட்டும் நூல்களை படைத்தார். பொதுவுடைமை கட்சியில் இருந்தபோதே அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு தமிழருக்கென்று எந்த முன்னுரிமையும் தரப்படாததால் தனி நடைப்பயணமாக தமிழர் தேசிய பாதையை அடைந்தார். தமிழர் ஓர் தனித்த தேசிய இனம் என்பதை உணர்ந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று அறைந்து ஈவேராவை தோளுரித்து ஆரியமும் திராவிடமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று ஆணித்தரமாக தமிழர் வரலாற்றின் பார்வையில் நிறுவி தமிழே எல்லாவற்றுக்கும் மூலம் என்று தமிழர் மெய்யியலான எண்ணியம், ஏராணம், சிறப்பியம், ஆசிவகம், அணுவியம் என்று அனைத்தையும் மீட்டெடுத்து தந்தார். இதுவரை 30க்கும் மேற்பட்ட நூல்களை 1968 தொடங்கி இப்போது வரை எழுதி கொண்டிருக்கிறார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரை வழிமொழிந்து தனித்தமிழ் எழுதும் வழக்கம் கொண்டவர். தமிழ் மெய்யியல் நூல்கள், தமிழர் வரலாற்றியல் நூல்கள், பொதுவுடைமை சார்ந்த நூல்கள், தமிழ் தேசிய இன விடுதலை அரசியல் நூல்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள், கட்டுரை தொகுப்பு நூல்கள், முகநூல் பக்க பதிவு தொகுப்பு நூல்கள் என அறிஞர் குணா எழுதிய அனைத்தும் தமிழ் தேசிய வரலாற்று உரைகள் ஆகும். தமிழர் மெய்யியல் மீட்பராக, தமிழ் தேசிய தந்தையாக, தமிழர் அறத்தின் வழி நிற்கும் அந்தணராக விளங்கும் பேரறிஞர் குணா அவர்களுக்கு ராவணா வலையொலி ஒருங்கிணைக்கும் அறிஞர் குணா அவர்களின் 85வது பிறந்த நாள் விழாவில் தமிழின ஞாயிறு என்கிற அறிவொளி பட்டத்தை அறிவார்ந்த சான்றோர்கள் முன்னிலையில் கொடுத்து பெருமையோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். தமிழ் ஞாயிறு பேரறிஞர் குணா அவர்கள். இந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் ஐயா மணியரசன் அவர்களும் இந்த விருதினை வழங்குவார்கள். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி தமிழ் இனத்தின் அழிவை வெளிச்சம் போட்டு காட்டி இன்று தமிழ் தேசிய அரசியலின் மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வர காரணமாக இருந்த நம்முடைய பேரறிஞர் குணா அவர்களை ஏற்புரை நிகழ்த்த பேரன்போடு அழைக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். நெடுநாளாக என்னை இங்கு அழைத்து வந்து என்னை சிறப்பிக்க வேண்டும் என்று ஏகலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்.
சென்ற 15 செப்டம்பர் 15 என்னுடைய 84வது பிறந்த நாள். 84 முடிந்து 85 தொடங்கியது. அது இன்று அந்த பிறந்த நாள் விழா எடுக்கிறார். அவருக்கு என்னுடைய அள்ள குறையாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1981ஆம் ஆண்டு ஜனவரி 15 அன்று 5வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தேவநேய பாவாணர் அவர்கள் உரையாற்றினார். நீண்ட நெறிய உரை. அதை கேட்க பொறுக்க மாட்டாத அங்கு கூடியிருந்த மக்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாமல் ஆரவாரம் செய்து போதுமையா நிறுத்து என்று கூச்சலிட்டு தறிக்கட்டு நெறிக்கட்டு அவரை அவமானப்படுத்தியதால் அதை தாங்க மாட்டாமல் அன்று இரவே அவருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டது. அந்த மாரடைப்பிலிருந்து அவர் மீண்டார். ஆனால் அந்த அவமானம் அவரை உறுத்தி கொண்டு இருந்ததால் சில நாட்கள் கழித்து, அதாவது அதே திங்கள் ஜனவரி 14 அன்று இரவு அவருக்கு மறுபடியும் இன்னொரு மாரடைப்பு ஏற்பட்டது. அடுத்த நாள் காலையில் அவர் உயிர் துறந்தார். அந்த மாநாட்டிற்கு அவர் போகாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்ச காலம் நம்மிடத்தில் இருந்திருப்பார். நீங்கள் எல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மாபெரும் அறிவியலாளர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகுக்கு சார்பியல் கோட்பாட்டை தந்தவன் அவன். அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்றைக்கோ செத்து விட்டார். அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து சென்னையில் ஒரு மாநாட்டு கூட்டத்திலோ பொதுக்கூட்டத்திலோ பேச நேர்ந்தால் என்ன ஆகும்? நம்முடைய மக்களுக்கு அது புரியுமா? அவர் சொல்வது புரியாது. ஆகவே பாவாணருக்கு நேர்ந்த கதைத்தான் அவருக்கு நேரும். ஆகவே அந்த மேடையிலே அவர் சுருண்டு விழுந்து மறுபடி செத்து போவார். அப்படித்தான் நேர்ந்திருக்கும். இது என்னதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஆராய்ச்சியாளனுக்கும் அறிவியலானுக்கும் மாநாட்டு மேடையோ பொது மேடையோ ஒவ்வாது. அதுதான் சொல்ல வருகிறேன். நான் ஏதோ சின்ன ஆய்வுகள் செய்தேன். 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினேன். அவற்றில் அடங்கிய கருத்துக்கள் நான் மேடையிலே ஏறி பேச துணிந்திருந்தால் செய்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அது மக்களுக்கு புரிந்திருக்காது. அது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் மேடை ஏற துணியவில்லை. இதனால் நான் யாருக்கும் தெரியாதவன் ஆகிவிட்டேன். ஏனென்றால் என்னை தமிழில் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இன்னும் பயோஸ்கோப்பு காட்டும் சினிமா நடிக்கணும். ஆயினும் தமிழ் ஊடகத்துறையின் ஒரு பெரும்புள்ளியாகிய ஏகலைவன் அவர்கள் என்னை முதுமையில் ஒரு மூலையில் முடக்கி கிடந்த என்னை இங்கே அழைத்து வந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். களங்கமில்லா எங்கள் ஏகலைவனை சில கைசிடைகள் களங்கு கற்பித்து அவரை தூற்று பார்க்கின்றனர். எதிர்காற்றில் எச்சில் துப்புகின்றனர். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற உண்மை அந்த லும்பன்களுக்கு எங்கே தெரிய போகிறது? நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே நான் தமிழ் தேசியம் என்ற கருத்தில் உருவாக்கினேன். தமிழ் தேசியம் என்றால் தெலுங்கர்களும் பிற வந்தியர்களும் உள்ளே புகுந்து உள்ளே இருந்தால் சும்மா இருந்தால் அந்த மக்கள் குறை இல்லை. வந்து நேராக நம் தலைமையில் குந்திக் கொள்கிறார்கள், தலைவராகி விடுகிறார்கள். இதனால் தமிழ் தேசியம் என்பதை தமிழ் தேசியம் என்று மாற்றி படித்தோம். எங்கள் அப்பா நான் கல்லூரி படிக்கும் பொழுது எனக்கு மடல் எழுதுவார். அதில் தொடக்கம் இருக்கும், முடிவு இருக்கும், ஒரே பத்தியாக இருக்கும். இடையில என்ன பண்ணுவார்? நிற்க 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 என்று போட்டிருப்பார். என்ன அது நிற்க என்றால், அதாவது இந்த பொருள் முடிந்து இன்னொரு பத்திக்கு, அதாவது பேராகிராஃப் பத்திக்கு போகிறேன் என்ற பொருள். அது அவர் காலத்து நடை.
நிற்க நிற்க அப்படின்னு தான் அவருடைய நடை. அது போன்று இங்கே ஒரு நிற்க நான் போடுகிறேன். ஆன்றோரும் சான்றோர் என்னை வாழ்த்தி பேசினர். குறிப்பாக செந்தமிழ் சீமான் அவர்களும் தோழர் பே மணியரசு அவர்களும் கி வெங்கட்ராமன் அவர்களும் என்னை வாழ்த்தி பேசமிக்க அவர்களுக்கு நான் என் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்திட களப்பணியாற்றிய இயக்குனர் சோழன் களஞ்சியம் அவர்களும் முத்துப்பாண்டியும் பிறரும் பம்பரம் போல் சூழ்ந்து பாடாற்றி என்பதை கேள்விப்பட்டேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். வரவேற்புரையாற்றிய தம்பி சிலம்பரசன் அவர்களுக்கும், தொடக்க உரையாற்றிய பேராசிரியர் சாம்சன் அருள்தாஸ் அவர்களுக்கும், என்னை வாழ்த்தி பாடிய கவி பாஸ்கர் அவர்களுக்கும் கூட நான் நன்றி நவிக்கிறேன். தத்தம் நெஞ்சங்களில் எனக்கு ஒரு இடத்தை தந்துள்ள எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நிற்க மெய்யியலை உலகுக்கே தந்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்கள் இந்த காலத்து தமிழர்கள் அன்னைக்கு அறிவான தமிழாக இருந்தாலும் இன்றைக்கு அறிவு கட்டு தமிழாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஃபிலாசபி என்ற ஆங்கில சொல்லுக்கு ஈடாக தமிழில் ஒரு சொல் இல்லை. பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் தத்துவமசி என்றார்கள். தத்துவமசி என்றால் அது நீயா இருக்கிறாய் என்பது பொருளாம். அந்த தத்துவமசி அடிப்படையில் தத்துவம் என்ற சொல் இன்று வரையில் ஆளப்பட்டது. சிவனி சித்தாந்திகள் மெய்ப்பொருள் நூல் போன்ற சொற்களை ஆண்டனர். முதல் முறையாக நான் தான் மெய்யியல் என்ற சொல்லை ஆக்கினேன். அந்த சொல் இன்னைக்கு உலகமெல்லாம் வழங்கப்படுகிறது. மகிழ்ச்சி. மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் பிலாசபி என்ற அறிவுத்துறை பெரிதாக வளர்ந்தது. அது என்ன என்றால், இந்த கிறித்துவ இறையில் சொல்கிறார்கள் தியோலஜி, அதுவும் கிறித்துவ ஆன்மீகம் கலந்த ஒரு அவியலாக அது இருந்தது. யாருக்கும் புரியாது. பிலாசபி என்றால் யாருக்கும் புரியாது. பல்கலைக்கழகம் புரிந்தால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும். அவங்க பிலாசபி பற்றி சொன்ன பாடங்களை கேட்டால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும். இந்த நிலையில் மார்க்சிசம் தான் மிக எளிமையான உண்மையான ஒரு வரையறை தந்தது. என்ன அது வரையறை என்றால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள், philosophy is the study of the universal laws governing nature, society and thought என்றார்கள். மிக சுருக்கமாக அது என்ன? 1 இயற்கை, 2 மக்கள் குமுகம், 3 எண்ணம், அதாவது சிந்தனை. இந்த 3லும் காணப்படும் அனைத்தளாவிய பொது விதிகளை பற்றிய பாடம்தான் மெய்யியல் என்றதுதான் அதன் பொருள். பாடம் மிக எளிதாகிவிட்டதல்லவா? இந்த பாடத்தை நம்மார்கள் படித்திருந்தால், இங்கு உண்மையான மார்க்சியர்கள், உண்மையான பொது வங்கி இந்த பாடத்தை படித்திருந்தால், முத்தனுக்கு முனியன் கூட மார்க்சி புரிந்திருக்கும். அதை புரியாமல் செய்தார்கள் புதிய பார்ப்பனர்கள். என் தமிழ் இனத்துக்கும் என் தமிழுக்கும் நான் ஆற்றிய தொண்டுகள் 2 குறிப்பிடத்தக்கவை. 1, தமிழர் மெய்யியலை மீட்டுக் கொடுத்தேன். மெய்யியல் என்றால் அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். நீ சமஸ்கிருதத்தை தான் சமஸ்கிருதத்தை படித்தால் தான் மெய்யியல் உனக்கு விளங்கும் என்று சொல்லி வந்த காலத்தில் அது போய் என்று சொல்லி தமிழ் மெய்யியலை
பற்றிய நூல்களை எழுதினேன், மீட்டு கொடுத்தேன். அது ஒரு 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 நான் ஆற்றிய ஒரு கடன், என் இனத்துக்கும் என் மொழிக்கும் நான் ஆற்றிய ஒரு கடன். ரெண்டாவது கடன் என்னென்றால், மூச்சு வாங்குது, பொறுத்துக்கொள்ளுவோம். என்ன ஆக முதுமையில் என்ன பண்ணுறது? அப்போ வரலாற்றியல் என்று சொல்வார்கள், இங்கே ஆங்கிலத்தில் அதை ஹிஸ்டாரியோகிராஃபி என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றியல் தமிழுக்கு தெரியாது. அதை முதல் கற்பித்தவர்கள் ஆங்கிலேயர் தான், ஐரோப்பியர்கள் தான் அதை கற்பித்தாங்க. அவங்க 4 வகையான வரலாற்றியல் சொன்னாங்க. அது என்ன 4 அப்படி என்று பார்த்தால், முதல் வரலாற்றியல் ஆசிய பாணி குமுகம், ஏஷியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்வார்கள். அது என்ன என்றால், கீழை நாடுகளில் எப்பொழுதுமே ஒரு கொடுங்கோல் ஆண்டு கொண்டிருப்பான். அந்த கொடுங்கோலுடைய கொடுமை தாங்க மாட்டாமல் மக்கள் கலகத்தில் இறங்கி அந்த கொடுங்கோலை தூக்கி எறிந்து விடுவார்களாம். தூக்கி எறிந்த பின் நாட்டில் ஆட்சி, அரசு எல்லாம் கெட்டு அரசியல் குழப்பம் வந்து எதுவுமே உருப்படியாக தேராதாம். எதுவுமே உருப்படியாக இல்லாத சூழ்நிலையில் என்ன செய்வது? மறுபடியும் இன்னொரு கொடுங்கோலை தலையெடுப்பானாம். அந்த கொடுங்கோலை மக்கள் மறுபடியும் தூக்கி எறிவார்களாம். மறுபடியும் இன்னொரு அரசியல் குழப்பம் வருமாம். இப்படி கொடுங்கோன்மையும் அரசியல் குழப்பம் மாறி மாறி ஒரு சுழற்சி முறையில் வரும் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை ரெவரன் ஜோன்ஸ் என்று ஒரு ஆள் முதல் வைத்தார். ஒரு கிறிஸ்தவ மிஷனரி வச்ச கருத்தியல் அது. மார்க்ஸுடைய கேபிட்டல் நூலுடைய 4வது பாகத்தில் 4வது பாகம் என்று சொல்லப்படும் தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ என்ற நூலில் அந்த ஜோன்ஸ் சொன்ன நூலில் உள்ள கருத்துக்களை அப்படியே குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அதை அப்படியே எடுத்து எந்த விதமான மாற்றத்துக்கும் ஆட்படுத்தாமல் மார்க்ஸ் அதை குருட்டுத்தனமாக ஒப்புவித்தார். சரி, இது ஒரு காலத்தில் இந்த ஹிஸ்டாரியோகிராஃபி வரலாற்றில் மேலோங்கி இருந்தது. சூழலும் மாறியது. அப்போது இன்னொரு புது வகையான ஒரு கரடி விட்டார்கள். அது என்ன புது வகையான வரலாற்றியல்? அது என்ன என்றால், ஒவ்வொரு ஊரும் ஒரு குடியரசாம், வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ் என்று சொன்னார்கள். அது சாதியை அடிப்படையாக கொண்டதாம். அந்த ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மனைவிக்காரன் இருப்பான், கணக்கு பிள்ளை இருப்பான், தலையாரி இருப்பான். இப்படி கொண்ட ஒரு கட்டுமானம் இருக்குமா. எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும், வயலார் படையெடுப்பு வந்தாலும், இந்த ஊருக்கு முகம் மட்டும், ஊர் கட்டுமானம் மட்டும் சிதையாதான். இது ஒரு புது வகையான ஒரு இது என்ன வரலாற்றியல். 3வது வரலாற்றியல் இதுவரை என்ன சொல்லி வந்தார்கள் என்றால், இங்கு நிலக்கிழமை என்ற ஒரு வாழ்வியல், ஆங்கிலத்தில் ஃபியூடலிசம் என்று சொல்வார்கள் இல்லையா, அது எப்படி விளக்கி சொல்வது தெரியவில்லை. அது இங்கே இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன சொன்னால், அந்த கொடுங்கோல் சொன்ன பாருங்க, கிழக்கு அரசனுக்கு தான் நிலப்புலமெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம், எல்லா செல்வங்களும் அரசனுக்கு தான் சொந்தம், தனி சொத்தை கிடையாது, இங்கே நிலக்கிழமையும் கிடையாது. தனி சொத்து இல்லைன்னா அப்படி நிலக்கிழமை வருவோம், நிலச்சொத்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போது 3வது கட்டத்தில் ராஜ்புத், இது 3வது வரலாற்றியல். மிக குறுகிய காலத்துக்கு இருந்த ஒரு வரலாற்று. 2 மாயமான்கள், திராவிடம், ஆரியம், திராவிடம், 2 மாயமான்களை மேய விட்டானுங்க. எங்க? நம்ம தலையில் இது 4வது வரலாற்றியல். இந்த 4 வரலாற்றிலும் தவறு. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் வரலாறுக்கும் தமிழ் சூழலுக்கும் பொருந்தாது என்று மறுப்பதற்காக நான் தமிழிய வரலாற்றியல் என்ற வரலாற்றியலை முன்னெடுக்க முயற்சி பண்ணேன். அதுக்கு அடிக்கால் போட்டேன், நான் தொடக்கி வைத்தேன், அவ்வளவுதான். அது என்ன, அப்படி இருந்தோம். என்னை நான் வாங்கி வந்த வரம் இருட்டடிப்பும் புறக்கணிப்பு தான். அதனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று விட்டேன். 1991ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் சீர்குலைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த சீர்குலைவால் உலகத்தில் ஒரு அரசியல் கோட்பாட்டு வறுமை, வேக்யூம், ஒரு வெற்றிடம் தோன்றியது.
அதே போன்ற வெற்றிடம் தமிழ்நாட்டிலும் தோன்றியது. அந்த வெற்றிடத்தில் நிற்பதற்கு இங்க இருக்க சாதி சங்கங்கள், சாதி கட்சிகள் வந்தன, மத வெறி கட்சிகள், மத அமைப்புகள் வந்தன, சாதி மதமும் கோலோச்சு தொடங்கின. ஆகவே இன்றைக்கு தமிழர் என்போர் தனி தேசியம் என்ற ஓர்மை வளர்ந்து வந்து கொண்டிருக்க சூழலில் அந்த சாதி மத காழ்ப்புகள், பொய்யான கட்டுமானங்கள் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது, செத்துத்தான் ஆக வேண்டும். நான் பொது இயக்கத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, மார்க்சிசம் மார்க்சியத்தின் சிந்தனை, துருக்கியந்திய புரட்சி அப்படின்னு வானதில் முழங்கினார்கள். ஆனால் அவங்கள பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள சாதி தான் சதிராடுது. இன்னும் நெருங்கி பார்த்தா அவங்க தலைக்குள்ள என்ன கூடு கட்டியிருந்தா சாதி உணவு தான் கூடு கட்டியிருந்தது. அதனால் நான் அரண்டு நின்ன காலம் அது. எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. அது காரணம் சொன்னால் இவர்கள் பெரும்பாலும் சூத்திரர்களாக இருந்தது தான். ஆகவே முதுக்குடி தமிழர்கள், சாதியற்ற சாதி கெட்ட முதுக்குடி தமிழர்களுக்கு இதே அவங்க எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மீள முடியாத ஒரு வட்டத்தை ஆங்கிலத்தில் விஷியஸ் சர்க்கிள் என்பார்கள். எகிப்து தொன்மத்தில் ஒரு படம் வரும், ஒரு பாம்பு வாழை விழுங்கி கொண்டிருக்கும், வட்டமான ஒரு படம். அதை ஊரபோரஸ்ன்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி பல வகையான நச்சு வட்டங்கள் நம்ம இடத்துல உண்டு. பாட்டாளி வகுப்பு, தொழிலாளர் வகுப்பு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும் போதே அது தன்னை அடிமைப்படுத்தி ஆண்டிருக்கிற முதலாளியையும் கூட முதலாளித்து விடுவிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை மார்க்ஸ் சொன்னார் இல்லையா? அந்த கருத்தை அடியொற்றி நான் என்ன சொன்னேன், முதுக்குடி தமிழர்கள் தங்களை தாங்களே, அதாவது சொந்தமாக சொந்த காலில் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளும் பொழுது பிராமணியம் எனும் நச்சு வட்டத்தில் சிக்கிக்கொண்ட பிராமணர்கள் கூட அந்த நச்சு வட்டத்தில் மீட்பார்கள் என்று நான் எழுதினேன். என் நூல்கள் சிலவற்றில் அப்படி குறிப்பிட்டிருந்தேன். ஒண்ட வந்த திராவிடர்கள் திராவிட இயக்கம் ஒரு சூத்திர இயக்கம். அவங்க சாதியை ஒழிக்க போகிறேன்னு வீரார்ப்பு பேசினாங்க, வீடு கட்ட ஆடினாங்க. நாம் அதெல்லாம் நம்பணும், அந்த கூத்தை நாம் மெய்யன்னு நம்பினோம். அதனால் மண்ணை எழுந்தோம், கொடி எழுந்தோம், கொற்றத்தை எழுந்தோம். ஆகவே திராவிட இயக்கம் சாதி வெறிப்பிடித்து பொய்க்கால் குதிரையாட்டம் ஆடுவதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் பின்னால் நாம் கொடி பிடித்தோம், மேடை போட்டோம், தோரணம் கட்டினோம், ஊர்கோலம் போனோம். அவன் கற்பித்த ஒரு அரசியல் பண்பாடு என்ன தெரியுமா? ஒரு பொட்டலம் கறிச்சோறு, ஒரு குவார்ட்டர் சாராயம், கையில் 100 ரூபா வச்சுருவான் இல்லைங்களா? இதான் அவன் வளர்த்த பண்பாடு, இதான் வளர்த்த பொலிட்டிக்கல் கல்ச்சர், அரசியல் பண்பாடு. இந்த பண்பாட்டை யாரை வச்சு சீரழிச்சான்னு சொன்னால் பெரும்பாலும் சீரழிக்கப்பட்ட முதுகுடி தமிழர்கள், லும்பன்களாக்கப்பட்டார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் கிழக்கிந்திய குழுமம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதரசன் பட்டினத்தை மதராசு பட்டினம் பெயர் மாற்றியது இல்லையா? அந்த மதராசு பட்டினத்தின் கருப்பகுதிக்கு பேர் அந்த காலத்தில் பெரும்பறைச்சேரி என்றார்கள். ஆனால் 1919க்கும் 1923ஆம் ஆண்டுக்கும் இடையில் சென்னை மாநகராட்சிக்கு மேயராக வந்த பிட்டி தியாகராஜ செட்டியார் என்ற ஒரு தெலுங்கர் அந்த பெரும்பறைச்சேரி என்ற கருப்பகுதியிலிருந்து தமிழர்களை, முதுக்குடி தமிழை குறிப்பாக விரட்டி அடித்தான், அவர்களை அப்புறப்படுத்தினான். பிட்டிகை என்றால் கன்னடத்தில் தோல் தொழில், தோல் தைக்கும் தொழில் என்பார்களாம். பிட்டி தியாகராஜ செட்டியார் உள்ளபடியே
தோல் தைக்கும் தொழிலுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்னு. ஆனால் அவர் பொய்யாக தன்னை தேவாங்க செட்டியார் சொல்லிக் கொண்டார் என்று எங்கள் பெங்களூர் தமிழடியான் சொல்வார். வரலாற்றிலிருந்து நாம் பாடம் படிக்கணும். இங்கே வந்த எல்லா இசைகளையும் கருத்தியல்களும் முதல் உள்வாங்கிக் கொண்டது இந்த முதுக்குடி தமிழர்கள் தான். அந்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகள் வந்து கொடி பிடித்தவர்களும் அவங்க தான். ஆனால் அவர்களை என்ன சொல்லுவாங்க, கருநாகம் புற்றெடுக்குன்னா கரையான் புற்றெடுக்கு கருநாகம் கூடி போனது போல் சொல்வது போல் மற்றவன் வந்து புகுந்துட்டு இவனை அப்புறப்படுத்திட்டான், தூர வச்சுட்டான். இவன் முண்டம் எதிர்த்து ஒன்றும் செய்யலை, அது ஒதுங்கிக்கிட்டான். நால் வண்ண முறை தானே சனாதனம் சொல்கிறானுங்க. அந்த முறையும் சாதியை வந்து விட்டொழிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நம்முடைய சூத்திர அன்பர்கள் தான். விட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஒரே கனவு சத்திரியனாகணுன்ற ஒரு கனவு தான். ஆகவே சாதியற்றவன் நாதியற்றவன் இந்த பாடத்தை யார்கிட்ட சொல்கிறான்? சாதியற்ற சாதி கட்ட முதுகுடி தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்? இப்போ புதுசாக சில பேர் தெலுங்கரும் கண்டக்காரன் வடக்கத்தையும் எல்லாம் தன்னுடைய பேர் பின்னால் ஒரு வாழை போட்டுக்கிறான், சாதி வாழை போட்டுக்கிறான். அந்த மாதிரி நாமெல்லாம் வாழை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களாம் குடி தேசியம்னு பேசுகிறாங்க. குடி தேசியன்றது ஒன்றும் இல்லை, சாதி தேசியம் தான். அது சாதி வெறி தான். என்னடா சாதி தேசியம்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அவன் சாதியில் நெருக்கமாக ஒன்றுபடணுமா, கெட்டி ஆயிடணுமா, இறுக்கமாயிடணுமா. அவன் சாதி வழியில் சேர்ந்த பின்னால் எல்லாரும் சேர்த்து தமிழ் தேசியத்தை கொண்டு வந்துடுவானா. இது என்ன மந்திரத்தால் மாங்காய் விடுமா? இது என்ன மாட்டுக்கு முன்னால் வண்டிக்கு முன்னால் மாட்டை திருப்பி கட்டுற முயற்சி தானே. இது வந்து என்னது உள்ளூரில் ஓடாமல் பிடிக்க முடியாதுங்காது தானே இது. இந்த பாடத்தெல்லாம் ஏற்றுக்கு சில பேர் என்ன பண்ண அம்மா சில முதுகுடி தமிழர் சரி அவங்களுக்கு இவங்களால் கொஞ்சம் மூளை செலவு செய்யப்பட்டு அவங்க கூட பின்னால் சாதி ஒரு வாழை போட்டுக்கிறான், சாதி வாழை போட்டுக்கிறான். இது பார்க்காதுன்னு சொன்னால் அந்த கதை ஒரு பாட்டு பாடுவாங்க, எல்லாம் இன்பமயம்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனால் இப்போது எல்லாம் வால்மயம் அதான் பார்க்குறோம். அப்புறம் முன்னர் சொன்ன கருத்தை சற்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த சூழலில் அதாவது முதுக்குடி தமிழர்கள் தங்களை தாங்களே சொந்த முயற்சியின் வாயிலாக விடுவித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உடன் பிறந்த தமிழர்களாகிய சூத்திரரையும் நால்வண்ண மயக்கத்தில் இருந்தும் சாதி காழ்ப்புகள் விடுவிப்பார்கள் என்பது அந்த கருத்து. ஏர்போர்ட் மூர்த்தி செய்தியில் இருக்கிறார். இப்போ சில நாட்கள் அவர் செய்தியில் இல்லை. அவரை நான் நேரில் இவரை பார்த்து கிடையாது. அவருக்கு அடிப்பட்ட அவரையே சிறையில் போட்டு வழக்கு தொடுத்து வேறு குண்டு சட்டத்துக்கு வேறு அவரை போட்டிருக்காங்க. நான் பொதுவாக அத்தி புத்தா அப்படி தான் சென்னைக்கு வருவேன். இந்த மாதிரி வரும்பொழுது அவரை பார்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பார்க்க முடியாது, அவர் உள்ளே இருக்கார். ஆனால் ஒன்று சொல்லுவேன், மட்டும் சொல்லுவேன், அவர் வெளியே வந்து தான் ஆகணும். வந்த பின்னால் அவர் தமிழக அரசியலில் வானளந்து, அதாவது வானை தொட்டு நிற்பார் என்பது மட்டும் உறுதி. காலம் தெரிந்து கூவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாதுன்னு பட்டுக்கோட்டு கல்யாண சுந்தரம் பாடினார். அந்த பாட்டு தான் இங்கே எனக்கு நினைப்பு வருது. நிற்க தமிழ் தேச கருத்தியலை தமிழ் மண்ணில் நாம் விதத்தும் அது வேர் விட்டு பெரிதாக வளர்ந்துள்ளது. மேலும் ஓங்கி வளர்ந்து வானை தொட்டு மிக பெரும் பேராற்றலாக ஆகும். தமிழ் தேசிய புரட்சியாக அது வெடிக்கும். அப்பொழுது இந்த மண் நமதாகும்.
மலை நமதாகும், ஆறும் நீரும் நமதாகும், காடும் நமதாகும், காற்றும் நமதாகும், கடலும் நமதாகும். வெல்க தமிழ் தேசியம்! தமிழ்நாடு தமிழர்க்கே! தமிழ்நாடு தமிழர்க்கே! நன்றி, வணக்கம். ஏற்புரை நிகழ்த்திய பேரறிஞர் குணா ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயாவுக்கு நினைவு பரிசினை அண்ணன் ராவணன் அவர்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் ஐயா மணியரசன் கி வெங்கட்ராமன் ஐயா எல்லோரும் இணைந்து வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நன்றி உரை தம்பி சே முத்துப்பாண்டி அவர்கள். இந்த விருதோடு ஐயா மோகன்குமார், அம்பத்தூர் மணி இணைந்து வழங்குகிற 50,000 பண முடிப்பையும் வழங்கி மகிழ்கிறார்கள். இந்த நிகழ்வினை தொடர்ந்து பேரறிஞர் ஐயா குணா அவர்களினுடைய ஏற்புரை இருக்கிறது. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களினுடைய பேத்தி மதிப்புக்குரிய ரேவதி அம்மா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். ஐயா நகைமுகன் அவர்களினுடைய தனித்தமிழர் சேனையிலிருந்து தோழர்கள் மரியாதை செய்கிறார்கள். பேராசிரியர் தா மணி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். சொல்லுங்க எழுதுங்க. அருங்குணம் ஐயா அருங்குணம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். யாரு கதிர் நிலவனா? சோலார் தங்க வயதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் பெங்களூர் ஜிபிஓ மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் மற்றும் கேஜிஎஃப் தோழர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்கள்.
இந்த ஒரே ஒரு ஐயா ராவணன் குமார் அவர்கள் மக்கள் பாதை பொறுப்பாளர், சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இணை தயாரிப்பாளர், மதிப்புக்குரிய தோழர் கதிர்நிலவன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் ஆகியோர் இணைந்து மரியாதை செய்கிறார்கள். போங்க போங்க. ம். உட்காருங்க, போதும், அவ்வளோதான், அவ்வளோதானே. போதும் போதும் போதும். ஐயா சரி.